கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, என்ன காரணம்? புருஷன் எவ்வளவு தூரம் கேர் பண்றான்னு செக் பண்றதுக்கான ஒரு தெர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்கு. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. கேட்டாலே ஒரு கேள்வி அப்போ வேலைக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். பாதி பிரச்சனை சரி, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு தனியா மூளை தேவைப்படுது. நீங்க இப்ப என்ன பண்ணீங்க தெரியுமா இல்லையா? அப்படி பாடி லாங்குவேஜ் ரியாக்ட் பண்ணல, அதனால பெருமையா அடிக்கிறேன். சார் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போக விட மாட்டேன் சார். அவ்வளோ கொஞ்சம் விருப்பத்தி பார்ப்பேன் சார். எவ்வளோ ஈவலா இருக்காருன்னு தெரியுதா இவரு? ஆனா அவங்க அஜிடேட் ஆயிடுவாங்கல்ல, பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. ஓ அதாவது இருக்க எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணு என்னமோ பண்ணி வச்சிருக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டு பேரும் காதலிக்கும் போது எப்படி நான் காதலிச்சேன், எவ்வளோ பொண்ணுங்க இருக்கையில நான் ஏன் இந்த பொண்ணை காதலிச்சேன்? எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த பொண்ண கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. அதே மாதிரி அப்படியே கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இரண்டு பக்கம் வந்திருக்காங்க. பட் இது நாங்க ஒரு அவார்ட் ஷோ மாதிரி ஆரம்பிக்கலாம் இருக்கோம். அப்படியா? இப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது, இந்த விஷயத்துல நானே மிரண்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறத சொல்லி அந்த அவார்டு நீங்க கொடுக்கலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவங்க கிச்சன்ல இருந்து பேசிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. நான் கூப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன், எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லு. அந்த டைம் வாயில இருந்து அந்த வார்த்தையே வராது. அப்போ வேலைக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். ஆனா சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காது. ஓ இதான் நுட்பமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இது. பிடி அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி இல்ல வீட்டுக்கு என் கூட தானே வரணும். நீங்க சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் ரியாக்ட் பண்ணல, அதனால பெருமையா அடிக்கிறேன். டைம் கொடுக்கறாரு சார். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? சரி அத சொன்னாதான் என்னென்ன அது அனாவசியம், சொல்லக்கூடாது, அவரா தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம். எனக்கு இதுவே பாதி பிரச்சனை சரி, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு தனியா மூளை தேவைப்படுது. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். சரி ஓகே, உங்க புலம்பி முடிச்சுட்டாங்க, ரைட்டு, பேசட்டும், நீங்க மட்டும் போயிட வேண்டியதுதானே. அது ஏதோ நம்ம பின்னாடி நின்று யாரோ பேசுற மாதிரி கேட்குது சார். அது ஒரு மனசாட்சி மாதிரி பின்னாடி ஏதோ சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? செம்மையா சண்டை நடக்கும் சார். அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க தோக்குற நிலைமையில இருக்காங்க அப்படின்னாக்கா, இது உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றவாங்க. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி ஓ அந்த திருப்பியா? என்ன பண்ணுவாருன்னா வேலைக்கு போயிட்டு வருவாரு சார், வந்த உடனே எதுக்காச்சும் கலப்படப்படன்னு கத்தின்னு இருப்பாரு. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. எனக்கு கொஞ்சம் கத்துனாக்கா அது இல்லாம அவ்வளவு கொஞ்சம் விருப்பத்தி பார்ப்பேன் சார். இப்ப தெரியுதா எவ்வளவு ஈவலா இருக்காருன்னு தெரியுதா இவரு? உன்னோட சீ இல்ல பிளேட்ட மாத்தாத. பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போக விட மாட்டேன் சார். ஸோ நான் என்னோட ப்ரெஷர் நான் இங்கே தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா சொல்ல போனா அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணி விட்டீடா. இப்ப நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா முன்னாடியும் அப்படியே அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. எங்க அம்மா என்கிட்ட என்ன பண்ண பாவம், எப்ப பாரு கலகலன்னு இருந்த மனுஷன் இப்படியே ஐயோ இந்த பொண்ணு என்னமோ பண்ணி வச்சிருக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி மாஸ்டர் பிளான். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு, இந்த பொண்ணு இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணுதிரும். அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. இந்த பையனை பார்த்தா எதுவுமே இது பண்ற மாதிரியே தெரியல. ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கே தோணுதுன்னா அப்ப எங்க ஃபேமிலி இவ்ளோ மாசமா முகம் அப்படி வச்சாலாவது அப்படியே விட்டுட்டு போயிடலாம் சார், பாவம் பொழைச்சு போறான் அப்படின்ட்டு. அது கண்டினியூவா வருது, நைட்டு வரும், அடுத்த நாள் காலையில வருவா. அதானே உலக வழக்கம். அதை விட்டுட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு. அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிருவேன். இது அண்ணனுடைய பாலிசி. அவருக்கு எனக்கும் சண்டை நடந்துரும். நான் ஆபீஸ் போகும்போது நான் ஃபோன் பண்ணனா, ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், வண்டி எடுத்து எங்க விட்டா நீ என்ன பண்ணுவேன்? நான் வச்சிருவேன் போனை. வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். சரி ஆபீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணனா, ஆபீஸ் இப்பதானே வந்திருக்கேன், அடுத்த ஃபோன் பண்ணுவியா நீ? அகைன் கால் பண்ணி நான் என்ன பிரச்சனைன்னு நான் மறந்துடுவேன். ஐயோ அதை மறந்துட்டேன். லூசு அகைன் கால் வரும்போதே தெரிஞ்சுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே வந்து போனை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீ ஐசா ஜூட் ஆயிச்சு. இது உண்மையா ஒரு டாக்டரேட்டுக்கு தகுதியான ஆள் தான். இந்தாங்க. என்னய்யா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? சரி வேலைக்கு போற மனுஷனை போன் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? சார் அட்டெண்ட் பண்ணி சொல்லிட்டா நான் அமைதியாயிடுவேன் சார். நான் எடுத்து பேசுனீங்கன்னா போனை வைக்க கூடாது.
சரி இதுதான் ஆப்ஷன் தம்பி. நீங்க போனை எடுத்து கட் பண்ணுங்க. அது நம்ம நீங்க டாக்டர் அந்த மேல போட்டுக்கங்க. நக்கல்யா அவனுக்கு. பேசினாலே சண்டை போடாத, சண்டை போடுற மாதிரி இருந்தா பேசாத, போனை வை இன்னும் டிங்குன்னு கட் பண்ணுவார். பேசினாலே நீ சண்டை போடுறேன்னு தான் சொல்றாரு. அப்போ நான் எனக்கே தாட் ஆகும், நான் பேச தானே ட்ரை பண்றேன். அதான் உங்களை கில்ட்டுக்குள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாரா? சார் சண்டை போடுவோம் சார், அவரால் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே மேனிபுலேட் பண்ணி நானா தப்பு பண்ணங்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிருவாரு சார். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. அது எப்படி பண்ணுவாரு? பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அவர் பேசுறதே அப்படிதான் இருக்கும். பேசி இது நீ பண்ணாம இருந்தா நான் அது பண்ணிருக்க மாட்டேன்ல அப்படின்னு என்ன ஏன் பக்கம் திருப்பி விட்டுவார். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? மேனிபுலேஷன் கிங் வாங்க அவார்டு. இதோ வந்துட்டேன். ஷோக்கு வரையில பேக் எடுத்துட்டு வந்து பாத்துருக்கமா? ஷோலயே பேக் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தான் நான் பாக்கிறேன். ரொம்ப கோவமா இருப்பேன். ஆனா அந்த கோவத்தை எதையுமே கண்டுக்காம அப்படி ஒண்ணு நடந்ததாவே காட்டிக்க மாட்டார். ஓ அடே பேயில போமா. இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. ஆக்சுவலா சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது நம்மள அடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்க. அடிச்சிட்டு துணிச்சலா அப்படி ஏத்து நிக்கலாம். அடிச்சு அப்படியே அழுகிறீங்க. ஏன் அது வந்து நம்ம பண்ணுமா இல்ல அவ பண்ணாலான்னு புரிய குழப்ப ஸ்டேஜ்லயே வச்சிருக்கணும். அதுதான் சார் அங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். இல்ல வீக்கெண்ட் ஆனா திடீர்னு ஒரு சண்டை வரும். வீக்கெண்ட் ஆனா கறி எடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதான வீக்கெண்ட். அதுதான் சார் ரீசன் சொல்றேன் சார். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. சண்டை வந்து பெருசாயிடும், உங்களுக்கு பயங்கரமான கோவம் வரும். பக்கத்துல என்ன எதுனா இருந்துச்சுன்னா மொத்தத்துக்கு கீழே தள்ளிடுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லுவேன். அன்னைக்கு நீ ஒன்னே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நான் ஊருக்கு போய் பேசிக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு அப்போ சண்டை ஆரம்பிச்சது ஊருக்கு போகணுன்றதுக்காகவா இல்ல என்ன ரீசனுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியாது. கேலண்டரை கரெக்டா நோட் பண்றாங்க அப்படின்றத. ஓ வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குன்னா அந்த அந்த வீக்ல ஒரு சண்டை உண்டு. அந்த வீக்ல ஒரு சண்டை உண்டு. ஸோ இவங்களை சரி பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கூட்டும் போனாதான் சரியாகும் அப்படின்ற மாதிரி நான் கூட்டின்னு போயிடுவேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பாத்தீங்களா? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. என்ன காரணம்? அப்படி கேட்டதா எக்கச்சக்கம் பேர சொல்லுவனே. பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். ஒரு வாரம் கழிச்சு தெரியும் தெரியும், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது கரெக்ட் சார். புருஷன் எவ்வளவு தூரம் கேர் பண்றான்னு செக் பண்றதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.